டூர் கைடு லக்கா. எல்லாருக்கும் ஹாய். மாற்றம் எப்பவுமே கஷ்டம்தான்ப்பா. ஒரு காலத்துல மரம் வெட்டுறவனா இருந்தேன், அது எனக்கான வேலையே இல்ல. என்னோட பாஸ் இருக்காரே ரொம்ப மோசமானவர். அப்புறம் இந்த காட்டுல வாடுற உயிரினங்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. அதனாலதான் மரத்தை வெட்ட வேடாமல் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டதுனால டூர் கைடு ஆயிட்டேன். டூர் கைட்னா சும்மாவாப்பா, எம்பிட்டோ சாகசம் பண்ணிருக்கேன். தைரியமானவன், என் கூடலயே தலையை விட்டுருக்கேன். எல்லாருக்கும் என்னையும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதுல நான் நிறைய சம்பாதிச்சேன். மாற்றம் எப்பவுமே கஷ்டம்தான்ப்பா, ஆனா நான் விட்டு கொடுக்க போறதில்ல. அச்சோ, லேட் ஆகி போச்சே. அப்பா, இந்த இடம் இடமா இருக்கு. இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே தெரியுது. பறக்கிறதுக்கான சிறந்த நாள் இன்னைக்குதான். ஏதோ நல்ல பேக்கேஜா இருக்குன்னு தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். ஆனா இது எனக்கு செமையா போர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற நல்லது எதுவும் இல்லையா? கவலைப்படாதீங்கம்மா, உங்களை மாதிரி ஸ்பெஷலா எதிர்பார்க்கறவங்களுக்கு ஸ்பெஷலா நிறைய இருக்கு. உங்களுக்கு அது கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். ஏய், பாத்து போக மாட்டியா? நான் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. பரவாயில்ல, நான் மேக்கப் இல்லனாலும் ரொம்ப அழகா தான் இருக்கேன். இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் தான் இப்படி போயிட்டே இருக்கிறது? இங்க சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் கூட இல்ல. நான் வந்ததுலயே மோசமான ட்ரிப் இதுதான். நீ பேசுற பேச்சுக்கு ஸ்நாக்ஸ் ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். லக்கா, இங்க வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே உன்னை பத்தினதுதான். இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் உன்னை பத்தி இங்க வந்தது, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. இந்த முறை நான் உங்களை தலைகுனிய விட மாட்டேன் பா. இதுக்கு மேல இது வேகமா போகாதா? வேகமா போ. போயிட்டா போச்சு. நான் தெரியாம சொல்லிட்டேன், மெதுவா போ. லக்கா வந்துகிட்டு இருக்கான். நமக்கு பண்றதுக்கு வேலை இருக்கு. லக்கா சந்தோஷமா இருந்தானா நம்ம மரத்துக்கிட்ட வர மாட்டான். அவங்க இங்கதான் வராங்க. இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நம்ம மரத்தை வெட்டாம இருக்க என்ன வேணாலும் பண்ணுவேன். ராஜாங்கத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்கிட்டயும் ஒரு திட்டம் இருக்கு. அப்படியா? என்கிட்டயும் இருக்கு. என்கிட்டயும் தான். டேய் தம்பி, உனக்கு பண்றா? ஆமா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்லது, நம்ம கிட்ட திட்டம் இருக்கிறதுனால நான் சிக்னல் கொடுத்ததும் நீங்க ஆரம்பிச்சிருங்க. இதோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அழகான செடிகளும் அப்புறம் பூக்களும். இந்த இடத்துல நாம நிறைய செல்ல பிராணிகளை கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லங்க, காட்டு விலங்குகளும் இருக்கும். இந்த பக்கமா வாங்க. வந்துட்டாங்க, தயாராகுங்க. இதோ இங்க இருக்கிற மரம் பைன் ட்ரீ மலைகள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். பாத்தீங்களா, இந்த மரம் எம்புட்டு அழகா இருக்கு பாருங்க. வா, அட இந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கே. வேண்டாம், அத தொடாதீங்க. அழகா இருக்குல்ல? நான் பச்சை பிறகு தான் இன்னும் போக வேண்டிய இடம் இருக்கு. இப்ப ஏன் விளைய ஆரம்பிக்கிறேன்? பயப்பட வேண்டாம், இவன் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். நீங்க ஆப்பிள தாராளமா வாங்கிக்கலாம். என்னது, அனிலா? எனக்கு வேண்டாம். ஏய், இந்த காட்டுல இன்னும் நிறைய விலங்குகள்லாம் இருக்கு. அதுங்களாம் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாவ், இந்த குட்டி குரங்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. நீ ஒரு குரங்க தான் பாத்திருக்க, நான் நிறைய குரங்கு பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்க தான், ஆனா இப்படியே நடந்துகிட்டு இருந்தா. இப்போ நான் சொல்றத நீ கேளு. நீ ஒரு மோசமான கைட். எனக்கு பாண்டாஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாண்டாஸ்னா உயிர். ஏய், இங்க பாரு, இங்க சரி. ஏய், இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான். சோல பார்த்ததை விட இவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. பரவாயில்ல, இருக்கட்டும். வெறுப்பேத்திரியா என்ன? எங்க போட்டோக்கு சரி பாப்போம்.
இந்த குரங்கு இம்சம் தாங்க முடியல. என்ன போட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு இங்க மேல பாருங்க. நான் எதையுமே பார்க்க நான் சொல்றத விரும்பல. கேளுங்க மேடம். இன்னும் இங்க நான் ஒரு நிறைய விஷயத்த இருக்கு. மறந்துட்டேன்டா. எல்லாமே பார்க்க உன்னை நான் பிரமாதமா அப்புறம் பாக்குறேன். பாபு சொல்லுங்க மகாராஜா சொல்லுங்க. நீ சொல்லு, என்னை விட அழகானது இங்க ஏதாவது இருக்கா? நான் அவளை வெறுப்பேத்திட்டேன்னு அவ சொல்லிட்டா. ஆனா அவளை பார்க்கும்போதுதான் வெறுப்பா இருக்கு. இந்த கிரீன் டீ, ஹனி மாஸ் இதெல்லாம் 100% இயற்கையானது. நீங்க இப்போ ஓய்வெடுத்தீங்கன்னா போதும். என்னது இது கிச்சு கிச்சு பண்ணுது? எனக்கு சிரிப்பு வருது. இந்த ஸ்பா மட்டும் தான் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. டின், 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 டின். ஓயே! பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இதுக்காகவே நான் உனக்கு 5 ஸ்டார் கொடுப்பேன். தேங்க்யூ. நீங்களா ஸ்கோர் பண்றீங்களா? இப்ப என்ன பாரு. மோளம் தட்டுறதுக்கு வேற ஏதாவது வேணுமே? மகாராஜா இங்க பாருங்க, நான் ஒண்ணு பெருசா கண்டுபிடிச்சிருக்கேன். அச்சச்சோ, அவங்க எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. இது எப்படியாவது நிறுத்தணும். என்ன சத்தம் அது? எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வேணும்பா. அவங்க எந்திரிக்காம பாத்துக்கோங்க. கீழே இறக்கி விடுங்க. இது ஒரு புது விதமான மசாஜ். இப்படிதான் ஓடணும். இது சூப்பரா இருக்கும். இங்க ஒரு பிரச்சனை இருக்குடா தம்பி. ஆரம்பிக்கலாம். 1 2 அங்க பாரு. என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. மன்னிப்பை நீயே வச்சுக்கோ. ஹலோ, டிராவல் ஏஜென்சியா? அச்சச்சோ, என்னோட போன் போச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க இருந்து போகாதீங்க. நானே அதை வாங்கி கொடுக்குறேன். ஏண்டா தம்பி, அவ ரீஃபண்ட் கேட்கவே இல்லையே. செல்லம். வண்டி ஓட்ட மாட்டியா? என்னாச்சு ப்ரோ? ஏய், அது என்ன குரங்கா? ஆமா, அடிபட்டிருக்கு போல. குரங்கால விட்டு தள்ளுங்க, எனக்கு நேரமாச்சு. சீக்கிரமா நம்ம கிளம்பி ஆகணும். மக்கி அடிபட்டிருக்காத, நம்ம காப்பாத்தணும். ப்ளீஸ் கதவு திறங்க, நான் காப்பாத்துறேன். எனக்கு நேரமாச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து எடுங்க வண்டிய. உங்கள மாதிரி என்னால நேரத்தெல்லாம் வீணாக்கவே முடியாது. நான் ஒரு விஐபி. கொஞ்சம் நீ உட்காரியா? இவ சொல்றது சரிதான். எல்லா விலங்குகளையும் நம்ம தான் பாதுகாக்கணும். டிரைவர், கதவை தர. கண்டிப்பா. தேங்க்யூ மேடம். நல்ல வேலை, இதுக்கு இன்னும் உயிர் இருக்கு. ஏய் குட்டி பொண்ணு, அந்த குரங்க வச்சு என்ன பண்ணுவ? அத என்கிட்ட கொடுத்துறியா? எனக்கு தெரிஞ்சு நீ அனிமல்ஸ்லாம் விக்கிறவன் தானே? ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்றது இல்ல. இங்க நீ ரெஸ்ட் எடு ஃப்ரெண்ட். உனக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த ரோட் ரொம்ப ஆபத்தானது. அடுத்த வாட்டி ரொம்ப பத்திரமா இரு. இந்த வாழைப்பழம் எல்லாம் உனக்கு தான். எனக்கு நேரமாகுது. உடம்ப என்னோட பாத்துக்கோ. கிளைண்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க, See you later. பஸ் எடுங்க. மகாராஜா டிக்கி எங்க இருக்கீங்க? மகாராஜா பாபு, நான் ஒரு தேவதைய பார்த்தேன். எனக்கு யாரும் தெரியலையே. அச்சச்சோ, மூளை பாதிக்கப்பட்டிருச்சே. எல்லாமே என்னாலதான். லக்கா, இதுக்கு மேல உன்னை வேலையில வச்சுக்க முடியாது. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். நீ திரும்ப இந்த பக்கம் வராத. நானே வேலை விட்டு போறேங்க. என்ன வேணும்? லக்காவா, நான் தான் ஜோ பேசுறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? உனக்கு தான் தெரியுமே, நான் தான் நல்லா இருக்கானு. அது சரி, கார்லி டவுனுக்கு வந்திருக்கா. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன்.
அவளை 5 மணிக்கு போய் ஸ்டேஷன்ல போய் பிக்கப் பண்ணிக்கோ. ஐயோ ஹா, அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாதே. சரி இப்போதான் நமக்கு வேலை இல்லையே, இதை சாக்கா வச்சு ஒரு டின்னரை சாப்பிட்டு விடுவோம். ஆ? ஓஹோ தெரியாம மதிச்சு விட்டேன், என்னைய மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் மரம் வெட்டுற லக்கா கிடையாது. இப்ப அவர் டூர் கைட் ஆயிட்டாரு. இனிமேதான் புதுசா ஆரம்பிக்க போறோம். சரி சரி அதை விடுங்க. இந்த பொண்ணு யாரு, இங்க என்ன பண்ண போகுது? இவ நமக்கு தோழியா இருப்பாளா இல்ல எதிரியா இருப்பாளான்னு நம்ம அடுத்தது பாப்போம். பப்ளு டபுளோட சாகசங்கள்.